குட் ஈவினிங் ஆல். இப்போ பார்க்க போகிறதுனா பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷனோட வீக் 3 வீக் 4 அதோட அசைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன் கோர்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் தென் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வீக் 1 அண்ட் தென் வீக் 2 இதுக்கான ஆன்சருமே அண்ட் தென் எம்சிக்யூமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக் 3யோட எம்சிக்யூ. ஸோ இது எல்லாமே ரெஃபர் பண்ணி அண்ட் தென் புக்கு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு லேர்னிங் அண்ட் பர்சனல், creative, thought experience and learning, and 5th reading and discussions. ஸோ இதுதான் நமக்கான தேர்ட் வீக்குக்கான ஆன்சர். ஸோ அதே போல் வீக் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சருமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. வீக் 4ஓடதை பார்த்துடலாம். வீக் 4ஓட ஆன்சர் பிடிஎம் மீன்ஸ் வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்துங்க, அண்ட் தென் தேர்டு, 4th அண்ட் 5th. ஸோ இதுதான்ப்பா ஆன்சர். அண்ட் தென் புக் சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ரெஃபர் பண்ணி படிக்க பாருங்கள், இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஸோ இதுலேருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு வரும் எக்ஸாம் டைமில். ஸோ அசைன்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அசைன்மெண்ட்டை எதுவுமே விட்டுறாதீங்க, எல்லாமே 100% பண்ணுங்கள். ஸோ புக்கை ரெஃபர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல்.